அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளில 1 நாளாகமம் புத்தகம் 11ஆம் பகுதி தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குறிப்பேடு 11. தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல். எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசனாய் இருந்த போதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். என் மக்களாகிய இஸ்ரேலரை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாய் இருப்பீர் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள். இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லோரும் எபிரோனில் இருந்த அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார். பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சீயோன் கோட்டை கைப்பற்றினர். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமா இருப்பான் என்று அறிவித்திருக்கிறார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அரசர் தாவீதின் படை சிறப்பு. ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேலர் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாய் இருந்த தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்மோனியின் மகன் யாசோபயாம், இவர் முப்பத்தின்மர் தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோதாவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் மூவருள் ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தமில் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் இருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்பொழுது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்துள்ளார். பெலிஸ்தியரின் படை ரபாயும் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியிருந்த பொழுது 30 தலைவர்கள் மூவர் அதெல்லாம் குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லேகம் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லேகம் நுழைவாயில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சமும் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கு என்று அவருடன் கூறினார். அப்பொழுது அந்த மூவரும் பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லேகம் நுழைவாயில் இருந்த கிணற்று நீரை முண்டு தாவீதுடன் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கு என்று கீழே கொட்டி விட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்து விட்டார். அந்த மாவீரர் மூவரும் இத்தகையவற்றை செய்தனர். யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே 30 பெரியவர் பெயர் பெற்றவராய் இருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராய் இருந்தார். ஆயினும் 30 அவர் சமமானவர் அல்ல. கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்க ஒருவருமான யோயாதாவின் மகன் பெனாயா தீர செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபடி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 50 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார்.
மன்னிக்கணும், 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியர் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியில் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் மூவருள் பெயர் பெற்றவராய் இருந்தார். அவர் முதல்வராய் இருந்தாலும் முந்தின மூவருக்கு அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மெய்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் ஆசாவேல், பெத்லெகேமை சார்ந்த தோதாவின் மகன் எல்கானான், அரோரியரான சம்மோத்து, பெலோனியரான எலேசு, தெக்கோவை சார்ந்த இக்னேசியின் மகன் ஈரா, அனதோத்தியரான அபிசேயர், ஓசாயரான சிபக்காய், அகோகியரான ஈலாய், நெட்ரோபாயரான மகராய், நெட்ரோபாயரான பொனாவின் மகன் ஏலேது, பென்யமினின் குலத்தில் கிவையாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய், பிராத்தோனியரான பெனாயா, காகாசு நீரோடை பகுதியை சார்ந்த ஓராய், அர்பாயரான அபியேல், பகுருமியரான அஸ்மவேத்து, சால்போனியரான எல் யக்பா, சீசோனியரான ஆசேமின் புதல்வர் ஆசாரியரான அராரியரான சகாயின் மகன் யோனத்தான், அராரியரான சகாரின் மகன் அகியாம், ஊரின் மகன் எலிப்பால், மெக்கராயரான ஏபேர், பெலோனியரான அகியா, கர்மேலியரான எட்சரோ, எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேர், அக்ரியின் மகன் மிக்பார், அம்மோனியரான செலேக்கு, பேரோத்தியரான நகராய். இவர் செரியாவின் மகனான யோவாபின் படைக்கலன் சுமப்பவர். இத்திரியரான ஈரா, இத்திரியரான காரேபு, இத்தியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாது, ரோபன் குலத்தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடு இருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனான், மித்தியரான யோசபாற்று, அஸ்தராயரான உசியா, அரோயசியரான ஓதாமின் புதல்வர் சாமா, எயியேல் தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவன் சகோதரர் யோகா, மகவாயரான எலியேல், எல்நாமின் புதல்வர் எரிபாய், யோசவியா, மோவாபியரான இத்மா, மெட்சோபாயரான எலியேல், ஓபேது, எகசியேல் என்பவர்களே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 நாளாம் புத்தகம் 11ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகும். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.